அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மரணத்தை ஏற்படுத்தும் நாட்பட்ட மார்பக சளி. என்ன சார், சளி மரணத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. பெரிய பெரிய அரசியல்வாதி பாருங்கள், பெரிய பெரிய தலைவர்களை பாருங்கள், அரசியலில் இருக்கிறவங்க மட்டும் அல்லாமல் சினிமா துறையில் சாதித்த நபர்களை பாருங்கள். இந்த சளி குற்றத்தினால் மரணம் அடைந்தவர்கள் மிக அதிகம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகளில் 90% வியாதிகள் மலக்குற்றம், சளி குற்றம், 2 குற்றம் தான் காரணம். அதில் முதன்மையாக இருப்பது சளி குற்றம். இதை சரியானபடி கவனித்து முறைப்படி சரி செஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய வியாதிகள், மிக கொடிய வியாதிகள், கேன்சர் உட்பட பேசிகிட்ருக்கேன். ஹார்ட் டிசீஸு, கிட்னி டிசீஸு, லிவரு, வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே இந்த சளியால் உருவானது தான். நம்ம உடம்புல 10 வாயுக்கள் உருவாகுது அப்படிங்கிறது லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 10 வாயுக்கள். அதில் பிராணன் முதன்மையானது. மீதி 9 வாயுக்களுக்கும் அடிப்படை பிராணன். இந்த பிராணன் நம்ம உடம்புல முழுமையாக அனைத்து இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை உடம்புல சளி செய்யுது. என்ன சார், சளி கெடுதல்னு சொன்னீங்க, இப்போ சளி செய்யுதுன்னு சொல்கிறீங்களே? ஆமாம், சளி நல்லது. கெட்ட கொழுப்பு இருக்கா இல்லையா? நல்ல கொழுப்பு இருக்கா இல்லையா? அதே போல் கெட்ட சளி இருக்குது, நல்ல சளி இருக்குது. நம்ம உடம்புல சளி உற்பத்தி ஆகலைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. உடம்புல மார்பகத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உடம்புலையுமே சளி உற்பத்தி ஆகுது. இப்போ ரத்த நாளங்கள் இருக்குது, ரத்தம் போகணுமா இல்லையா? இலகுவாக போகணுமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு படலம் தேவைப்படுது, மியூக்கஸ் தேவைப்படுது. அந்த படலம் இருந்தால் தான் ஜவ்வு படலம், அது கிரீஸ் மாதிரி அப்படியே ஓடும், ரத்தம் இலகுவாக போகும். இதயத்துக்கு ரத்தம் போகணும், நுரையீரல் போகணும், வயிற்று பகுதி, குடல் பகுதிகளை உள்ளுக்குள்ளே எல்லாமே இந்த சளி இருக்கும். எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நடக்கும்போது நம்ம கடக்குன்னு சவுண்டு வருது இல்லையா? அது எல்லாமே கார்ட்லேஜ் ஜவ். எலும்புகளுக்கு இடையில் கார்ட்லேஜ்னு ஒரு ஜவ் இருக்குது. அது உற்பத்தி ஆகலை, அது அப்படியே காய்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடக்குன்னு சவுண்டு சொல்லுவாங்க. எல்லாமே மியூக்கஸ் தான், சளி தான். உடம்பு முழுவதும் சளி உற்பத்தி ஆகுது. நம்ம உடம்புல 14 நாட்களுக்கு ஒரு முறை சளி வெளியே வந்துடணும். அப்போ வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் சளி, வெளியே வர முடியல, அது கெட்ட சளி. ஏன் வெளியே வர முடியல? ஏன் கெட்ட சளி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது? நிறைய காரணம் இருக்குது. தூக்கம் இல்லை, விடிய விடிய விழித்து வேலை பார்க்குறோம். குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், குழந்தைங்களை காப்பாற்றி ஆகணும், நைட் டியூட்டி, உடம்புக்கு எடுத்துக்கிறோம். நிறைய ஐடி பீப்புள்ஸு, இரவு பணி பார்க்கக்கூடிய காவலாளிகள், காவல்துறை அன்பு உள்ளங்கள், மீடியாவில் இருக்கிறவங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இப்போ ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க. அவங்களாம் கண்டிப்பாக சளி அதிகமாக வரும். அப்போ அவங்க எல்லாமே அதை குறைச்சிக்கணும். இப்போ பிபி இருக்குது, சர்க்கரை இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, கிட்னி பாதிப்பு இருக்குது, இல்லை லிவர் பாதிப்பு இருக்குது, செரிமான கோளாறு இருக்குது, பைல்ஸு, ஹெர்னியா, அப்பண்டிஸு, தைராய்டு பாதிப்பு, கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, உடல் ஒல்லியாக இருக்கிறவங்க, தோல் வியாதி இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சளி இருக்கும் உடம்புல. முதல்ல சளி உருவாகக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா
நம்ம உடம்புல சளி உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பால் பால் தான் வந்து சளி உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வந்து சளி தொந்தரவோட பாதிக்கிறதுக்கு காரணமே பால் தான். நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாய்ப்பால் பத்த மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலை வாங்கி ஊற்றிடுறாங்க, கடையில் பாலை வாங்கி ஊற்றிடுறாங்க. இப்போ நிறைய இந்த பால் பவுடர்ஸ் வேறு வைக்கிறாங்க எல்லாமே. இந்த பால் பவுடரை வாங்கி கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக சளி உற்பத்தி ஆயிடுது. அதுதான் கஷ்டமே. சின்ன குழந்தைங்கள்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஊசி போட்டு இருக்க சளி அதிகமாகி அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறது. நிறைய வியாதிகள் சின்ன வயசுலேயே எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல். அதனால் பால் வந்து வேண்டவே வேண்டாம். அது டீயாகவும் வேண்டாம், காஃபியாகவும் வேண்டாம், தயிராகவும் வேண்டாம், வெண்ணெயாகவும் வேண்டாம், மோராகவும் வேண்டாம். பால் வந்து வேண்டவே வேண்டாம். உண்மையிலேயே வந்து மோர் தயிர் நல்லது. அது வந்து நாட்டு பசும்பாலில் மோரும் தயிரும் சாப்பிட்லாம். ஆனால் அது ப்ராசஸ் ஆயிடுது. அதை பற்றி நான் விளக்கமாக பேசியிருக்கேன் ஆல்ரெடி நான். ஆனால் இன்றைக்கி அது கிடைக்கல. இப்போ உங்கள் கிராமங்களில் இருக்கீங்க, நாட்டு பசும்பாலில் செஞ்ச தயிர் இருக்குன்னா சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. மோர் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் நகர்ப்புறங்களில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக நான் பால் வேண்டான்னு சொல்லிட்டேன். முட்டை வேண்டவே வேண்டாம். நாட்டுக்கோழி முட்டை நல்லது, நம்ம சாப்பிட்லாம். கிராமங்களில் நீங்களே வந்து முட்டை எடுத்து உங்கள் கோழி நீங்கள் வளர்க்குறீங்க, முட்டை விடுது, வீட்டில் இருக்குன்னா நீங்கள் சாப்பிடுங்க, நல்லது தான். ஆனால் நகர்ப்புறங்களில் அது வாய்ப்பு இல்லை. பிராய்லர் கோழி முட்டை வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக சளியை உற்பத்தி செய்வதில் 2வது இடத்தில் இருப்பது முட்டை. பிராய்லர் கோழி வேண்டாம், சளி அதிகமாக உற்பத்தி ஆகும். அஸ்கா சர்க்கரை வேண்டவே வேண்டாம். நாட்டு வெல்லத்தை பயன்படுத்துங்க, பனை வெல்லத்தை பயன்படுத்துங்க. அந்த காலத்திலலாம் மில் இருக்கு இல்லையா, பஞ்சு மில் இருக்கும். பஞ்சு மில்லாம் பார்த்திங்கன்னா வாரம் வந்து அச்சு வெல்லம் கொடுப்பாங்க. வெல்லம் அப்படியே சாப்பிட்ணும். பனை வெல்லம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டோம்னா மலம் வழியாக சளி முழுமையாக வெளியே வந்துடும். வெறும் வெல்லம் தான், கூட எதுவுமே சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் டீ காஃபி சாப்பிட்றீங்களா, பால் சேர்க்காம வர காப்பி, வர டீ, கட்டஞ்சாயான்னு சொல்லுவாங்க. கட்டஞ்சாயா, கட்டன் டீ, நாட்டு வெல்லம் போட்டு பனை வெல்லம் போட்டு சாப்பிடுங்க, நல்லது. பால் சேர்க்க வேண்டாம். அஸ்கா சர்க்கரை தொடவே தொடாதீங்க. மைதா மாவு வேண்டவே வேண்டாம். அது என்ன ஃபார்மில் இருந்தாலும் வேண்டாம் மைதா மாவு. மைதா மாவை பற்றி தனியாகவே நான் பேசியிருக்கேன். புரோட்டா மிக மிக நல்லதுங்கிற தலைப்பில் மைதா மாவை பற்றி பேசியிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள், தெரியும். மைதா மாவு வேண்டவே வேண்டாம் தயவு செய்து. பிஸ்கட்ஸு, இந்த பீஸா, பர்கரு, ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸு, ப்ரெட்டு, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தயவு செய்து சாப்பிடாதீங்க. புரோட்டா வேண்டவே வேண்டாம். அதே போல் மினரல் வாட்ரு வந்து நமக்கு சளியை வந்து உண்டு பண்ணிடும். மினரல் வாட்ரு வேண்டாம். தண்ணீரை மருந்தாக மாற்றுவோமா அப்படிங்கிற தலைப்பில் தண்ணீரை பற்றி பேசியிருக்கேன், பாருங்கள். தண்ணீரை வந்து எப்படி நாம் மாற்றும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய சளிகள் முழுமையாக வெளியேறும் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதே போல் ஏசி வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் எப்போ பார்த்தாலும் ஏசியிலேயே இருப்பாங்க, வெயிலே உடம்புல படாது. அவங்க தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க உங்கள் பழக்க வழக்கத்தை. ஏசி வீட்டில் போடுங்க, 28, 27 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏசி வேண்டாம். காலையிலையும் சாயங்காலமும் ஒரு அரை மணி நேரமாவது வெயிலில் நீங்கள் நிற்கணும். விட்டமின் டி, அப்போ தான் விட்டமின் டி நமக்கு சக்தி கிடைக்கும். நம்ம உடம்புல வந்து கால்சியம் சத்து உருவாகணும் அப்படின்னாவே விட்டமின் டி வேணும். அது வெயிலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிலில் நின்னீங்கனாவே உடம்புல வந்து சளியே முதல்ல கெட்ட சளி உருவாகாது. கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பழக்க வழக்கங்களில் என்னென்னு பார்த்துருவோம். தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நம்மளுடைய குழந்தைங்களுக்காக, குடும்பத்துக்காக தூக்கத்தை தொலைத்து ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. உண்மையிலேயே இன்றைக்கி கஷ்டம்தான். பொருளாதாரம் வந்து அவ்வளவு கீழே போயிடுச்சு.
வேறு வழி இல்லை, சம்பாதிச்சு தான் ஆகணும். அதே சமயத்தில் இந்த ஆரோக்கியம் போயிட்டா யார் நம்ம கொடுப்பா? விடிய விடிய கண் விழித்து 1000 ரூபா சம்பாதிச்சு விலை மதிப்பில்லாத இந்த உசுரை போக்கிக்கிறோமே. அதனால் முடிந்த வரைக்கும் இரவு பணி வேண்டாம். இப்போது இந்த காவல்துறை அன்பு உள்ளங்கள் இருக்காங்க, இப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க, இந்த விமானத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டில் பஸ் டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, அவங்கெல்லாம் தவிர்க்க முடியல, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இரவு பணியை வேண்டாமே, தவிர்த்துருங்களேன். உங்களுடைய அஃபிஷியல் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கங்க. இல்லைன்னா குறைவாக பணிக்கு போங்க, இரவு பணி வேண்டாம். அதே போல் இந்த கிட்னி பாதிப்பு இருக்கவங்க, லிவர் பாதிப்பு இருக்கவங்க, வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், பைல்ஸு, ஹெர்னியா, ஹார்ட் டிசீஸு, தோல் வியாதி இருக்கிறவங்க, கர்ப்பப்பை கோளாறு உள்ளவங்க, தைராய்டு பாதிப்பு உள்ளவங்க, அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க, உடம்புல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க, உடம்பு குண்டாக இருக்கிறவங்க, உடம்பு ஒல்லியாக இருக்கிறவங்க, எல்லாத்துக்குமே சளி மிக அதிகமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வியாதிக்கு ஏற்ற ஒரு சரியான சிகிச்சையை தேர்ந்தெடுப்பது. ஒரு நல்ல இயற்கை மருத்துவரை பாருங்கள், இல்லை ஒரு நல்ல சித்த மருத்துவரை பாருங்கள். அவங்க சொல்கிறத முழுமையாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது எடுத்திங்கன்னா தான் இந்த கெட்ட சளி உங்களை விட்டு முழுமையாக வெளியேறும். இல்லை சார், நான் மூட்டு வலி நிறைய இருக்குது எனக்கு, அதனால் நான் இது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், இல்லை இதுக்கு நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு சளியை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா முடியாது. இல்லை சார், நான் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், சளி வெளியே போகுமானா, நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சளி வெளியேறும், ஆனால் முழுமையாக வெளியேறாது. அதனால் எந்த ஒரு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயற்கை மருத்துவரை நீங்கள் பார்த்து முதல்ல ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஆப்ரேஷன்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம உடம்புல வெட்டக்கூடியது 2 தான், ஒன்று முடி, ஒன்று நகம். ஸோ அதனால் ஒரு நல்ல சித்த மருத்துவரை, இயற்கை மருத்துவரை பார்த்து முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க நீங்கள். அதே போல் உடலுறவு அதிகமாக வச்சுக்கிறவங்களுக்கு இந்த சளி அதிகமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2, மாதம் 2 முறை உடலுறவு வைத்துக்கொள்ளலாம். அது ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். அதை மீறி செய்யும் பொழுது தான் நிறைய வியாதிகள் நமக்கு உருவாகுது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, குறைச்சிக்கங்க. மலச்சிக்கல் இல்லாமல் பாருங்கள். உணவு முறைகளில் நிறைய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, மலச்சிக்கல் இல்லாமல் நாம் நமது உடலை வைத்துக்கொள்ள வேண்டும். நமது உடம்பில் 9 துவாரங்கள் இருக்குது. மலம் போகக்கூடிய துவாரம். அப்போ என்ன, மலத்தை அடக்கக்கூடாது, கேஸ் கெட்ட வாயு போதிலே அடக்கக்கூடாது. அப்போ மலம் முழுமையாக வெளியேற வேண்டும். கேஸ் வந்துச்சுன்னா அடக்கக்கூடாது, முழுமையாக வெளியில் போகணும். அடுத்த துவாரம் என்ன அப்படின்னா, சிறுநீர் போகக்கூடிய பாதை, சிறுநீர் பாதை. அந்த பாதை வழியாகத்தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை கழிவுகளும் வெளியில் போகும். அப்போது கர்ப்பப்பை கழிவுகள் பெண்களுக்கு முழுமையாக வெளியேற வேண்டும். ஆண் பெண் இருவருக்கும் சிறுநீர் தங்குதடையின்றி வெளியில் போகணும். சிறுநீர் போவது தடைப்பட்டால் கிட்னி பாதிப்பு வந்துடும். கிட்னி பாதிப்பு வந்துச்சுன்னா சளி கட்டிக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். கிட்னி பாதிப்பு வந்துச்சுன்னா சுவாசம் முழுமையாக இருக்காது. கை வீங்கிரும், கால் வீங்கிரும், முகம் வீங்கிரும், பிபி அதிகமாயிரும், சளி கட்டிக்கும் மார்பகத்தில். ஸோ அதனால் சிறுநீர் கண்டிப்பாக முழுமையாக போகணும். சிறுநீர் போயிடுச்சுனாவே நிறைய வியாதிகள் நம்ம விட்டு போயிடும். அடுத்ததாக வாய். வாய் வழியாக பார்த்திங்க அப்படின்னா கொட்டாய் விடுறோம், வாந்தி வருது, இல்லை காரி துப்புறோம். இது எல்லாமே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறைகள். நிறைய பேர் கொட்டாய் அப்படியே அடக்குவாங்க. இப்போ பொது இடங்களில் இருக்கும், திடீர்னு கொட்டாய் வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொட்டாவி அடக்குவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாந்தி அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், வாந்தி அடக்கிறோம், அது சளியாக மாறிடுது. அடுத்ததாக நாசி துவாரம். நாசியில் என்ன பண்ணுறோம்? தும்மல் வருதா, தண்ணி மாதிரி சளி கொட்டுதா, சளி வருதா, உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? மருந்து மாத்திரை சாப்பிட்டு அது எல்லாத்தையும் அடைக்கிறோம். சளி வெளியே வர முடியாமல் தடுத்துடுறோம். அது உள்ளுக்குள்ளே போய் சளி கட்டி நிமோனியா மாறுது, ஆஸ்துமா மாறுது, டிபியாக மாறுது. அதுவே பின்னாடி வந்து கேன்சராக மாறுது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு, இல்லை சார் உங்களுக்கு சளி இருந்துச்சு இல்லையா, சளி இருந்துச்சா, மறந்தே போயிருப்போம். சளியினால தான் இவ்வளோ பெரிய வியாதி வந்துச்சுன்னா நம்மளே நம்ப மாட்டோம். அடுத்ததாக 2 துவாரங்கள் என்னென்னா கண். இந்த கண்கள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள், கண் நீர். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது சார், கண்ணில் போல, எல்லாம் அழுக்கு தானே. கண் எரிச்சல், கண்களில் பார்த்திங்கன்னா ஆவி பறக்கும், அப்படியே உள்ளுக்குள்ள கூடிய வெப்பம் வந்து கண் வெளியே தான் வெளியே போகும். எல்லாத்தையும் மருந்து சாப்பிட்டு கண்ணாடி போட்டு அதையும் நிப்பாட்டிடுறோம் நாம். நீங்கள் பாருங்கள், கண்ணாடி போட்ட அத்தனை பேத்துக்குமே சளி இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா காதில் வந்து சீவடிகிறது, காது மந்தமாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து கழிவுகள் முழுமையாக வெளியேறாத அறிகுறிகள். ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 9 துவாரங்களின் வழியாக கழிவுகள் வெளியில் போகும், பிராணன் உள்ளே வரும். இந்த கழிவுகளை வெளியே போக விடாமல் தடுப்பது நாம தான். இறைவன் வந்து இந்த ப்ராசஸ் சிஸ்டத்தை அழகாக டிசைன் பண்ணியிருக்கார். நம்ம அந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, பேசாமல் இருந்தால் போதும். பேசாமல் இருந்தோம்னா இந்த சிஸ்டம் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதை நம்ம விடுறதே கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பழங்கள். இப்போ நீங்கள் சளி பிடிச்சிச்சு அப்படின்னாவே முதல்ல பட்னி இருந்து பழகுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் சளி பிடிச்சிருச்சு, தும்மல் வந்துச்சு, என்ன சாப்பிட்லாம்? நீ தெரியாமல் அதிகமாக சாப்பிட்டது தானே பிரச்சனை. சளிக்கு மிருண்டு என்ன சாப்பிட்லான்னு கேட்பாங்க. அதனால் சளி வந்துருச்சுனாவே முதல்ல செய்ய வேண்டியது பட்டினி. இல்லை சார் பட்டினி கொஞ்சம் கஷ்டம் சார், அப்போ ஒன்று பண்ணுங்கள், கருப்பு கவுனி அரிசி வாங்கிக்கோங்க. கருப்பு கவுனி பெஸ்ட்டு ரைஸ், கிலோ வந்து 130 ரூபா 120 ரூபா இருக்கு நினைக்கிறேன். அது அந்த அரிசி வாங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கஞ்சி காய்ச்சுங்க. கஞ்சி காய்ச்சி ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் தொடச்சி அதுதான் சாப்பாடு உங்களுக்கு. வேறு எதுவுமே தொடக்கூடாது. கருப்பு கவுனி கஞ்சி, வேறு எதுவுமே வேண்டாம். பழங்கள், நிறைய பழச்சாறு குடிங்க. சாப்பாடு வேண்டாம், இட்லி தோசைலாம் வேண்டாம். இட்லி தோசைலாம் புளிச்சு போனது, நமக்கு சளி உருவாகிறதுக்கு காரணமே அதான். அப்போ நிறைய பழச்சாறு எடுத்துக்கோங்க. பழச்சாறுலேயே புளிப்பாக இருக்கிறது வந்து சளியை வெளியேற்றும். இப்போ எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நாட்டு வெல்லம் இல்லாட்டும் பனை வெல்லம் மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சளி, நுரையீரலில் இருக்கிற சளி எல்லாம் அப்படியே கரைச்சி வெளியேற்றும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இனிப்பு வெல்லம் சளி வெளியேற்றக்கூடியது. அப்போ பாருங்கள், எலுமிச்சம்பழம் சாறும் சளி வெளியேற்றும், வெல்லமும் சளி வெளியேற்றும். நாம் என்ன பண்ணுறோம்? பனை மரத்தை ஒட்டுமொத்தமாக அடிச்சிட்டோம். தமிழகத்தினுடைய மரமே பனைமரம் தான். தமிழகத்தினுடைய தேசிய மரம் வந்து பனைமரம். ஆனால் இன்றைக்கி வந்து இல்லை. பனை வெல்லம் சாப்பிட்டா சளி வெளியே போயிடும். அப்போது எலுமிச்சம்பழ சாறில் வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி குடிங்க, சளி வெளியில் போகும். ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, மலுமிச்சம்பழம், நாத்தங்காய், இது எல்லாமே சளியை வெளியேற்றும். திராட்சை, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு டம்ளர் ஜூஸாக குடிங்க. அப்படியே புளிப்பாக தான் இருக்கும். இந்த புளிப்பு ஒட்டுமொத்த சளியை வெளியேற்றும். இல்லை சார் சளி ஓரளவுக்கு டாலரபுளாக தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உணவு எடுத்துக்கிறது எடுத்துக்கோங்க. ஆனால் காலையிலையும் மதியமும் சாயங்காலமும் இந்த புளிப்பு சார்ந்த பழங்களில் ஏதாவது ஒரு பழ ஜூஸை குடிச்சிட்டு வாங்க.
கருப்பு திராட்சையெல்லாம் எக்ஸலண்ட் மெடிசன் சளிக்கு. அதே போல் சளி உற்பத்தியில் வந்து 2 விதமாக இருக்குது. உடல் சூடில் வந்து சளி உருவாகும், உடல் குளிர்ச்சியிலையும் சளி உருவாகும். இப்போ நான் சொன்ன இந்த பழங்கள் எல்லாமே உடல் குளிர்ச்சியில் ஏற்படக்கூடிய சளிக்கு மருந்து. இன்னும் இருக்குது நிறைய. சீத்தாப்பழம் இருக்குது, கேரட் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, பீட்ரூட் இருக்குது, கோவக்காய் இருக்குது, பீக்கங்காய் இருக்குது, தர்பூசணி இருக்குது, நுங்கு இருக்குது. இதெல்லாமே நிறைய சேர்த்துக்கங்க. நூக்குல்ஸ், சவ் இது எல்லாமே எந்த அளவிற்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ நம்ம உடம்புல குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய சளிக்கு அருமருந்தாக இருக்கும். இப்போ உடம்பு சூடுனால சளி உருவாகும். அவர்களுக்கு என்ன பழம் அப்படின்னா அன்னாசி பழம். அன்னாசி பழம் ஜூஸ் நிறைய சாப்பிட்ணும். பப்பாளி பழம் நிறைய சாப்பிட்ணும். மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, நாட்டு மாதுளம் பழம், அந்த மாதுளம் பழத்தை தோலோடு அதை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு தோலோடு அடித்து சாறு எடுத்துகிட்டு வடிகட்டிக்கங்க, தப்பு இல்லை. காலையில் மதியம் சாயங்காலம் குடிச்சிட்டு வாங்க, சூப்பராக சளி வெளியே போயிடும். இப்போது நிறைய பேர்த்துக்கு என்ன சந்தேகம்னா, சார் இந்த உடல் சூடுனால சளின்னு சொன்னீங்க, உடல் குளிர்ச்சினால சளின்னு சொன்னீங்க, எப்படி டிஃப்ரென்ஸு, எப்படி வேறுபாடு? இப்போது நெஞ்சில் வந்து சளி கட்டிக்கும், அப்படியே மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அது வந்து உடல் குளிர்ச்சினால் ஏற்படக்கூடியது. உடல் சூட்டினால் சளி உருவாகிறது எதுனா, தொண்டை வந்து கட்டிக்கும், வறட்டு இருமல் வந்துகிட்டே இருக்கும். சளியே வராது. அப்படியே 8 முறை 10 முறை இருமல் வந்துச்சுனாலும் அப்படியே சும்மா பட்டாணி சைஸுக்கு தான் சளி வரும். அப்படியே சளியே வராது, வறட்டு இருமல். ஆனால் சளி உள்ளுக்குள்ளே அப்படியே அடைச்சிட்டு இருக்கும். அது வந்து உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய சளி. நம்ம இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நாம் இப்போது நம்ம உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய சளி, உடல் குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய சளி, ரெண்டுக்குமே பொதுவானதாக ஒரு மருந்து சொல்கிறேன் நான். கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் எழுதிக்கங்க. சூப்பராக வேலை செய்யும். சளி எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 5 நாள் குடிச்சிங்கனாவே நல்ல மாற்றம். இருமல் இருக்காது, சளியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்து என்பது குடித்த உடனே அப்படியே சளியை அரெஸ்ட் பண்ணிடாது, வெளியே கொண்டு வரும். வெளியே வந்து சளி கழிவுகள் முழுமையாக வெளியேற உதவி செய்யும். சுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், திப்பிலி ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு, கல்லுப்பு, ரா சால்ட்டு, எந்த கெமிக்கலும் கலக்காத ரா சால்ட்டு, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லவங்க பட்டை இருக்கு இல்லையா, சும்மா ஒரு கிள்ளி போடுங்க, லவங்க பட்டை கொஞ்சம் போடுங்க. இஞ்சி கொஞ்சம் போடுங்க. கருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. நார்மல் சீரகம் நம்ம சமையல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சீரகம் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் ஓமம் போடுங்க. 2 கருப்பு வெத்தலை போடுங்க. ஏலக்காய் 2 பீஸ் போடுங்க. சின்ன வெங்காயம் கைப்பிடி போடுங்க. பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு போதும், அவ்வளோதான். எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் போட்டுட்டு அப்படியே ஒரு சுற்று நல்லா ஃபுல்லாக அடிச்சிடாதீங்க, ஓரளவுக்கு அடிங்க. நல்லா ஓரளவுக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு அது 2 டம்ளர் சுண்டுற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு குடிக்கிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு பதத்துக்கு உப்பு குடிச்சு பாருங்கள், உப்பு போட்டு பாருங்கள். உப்பு பார்த்தாலும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த பதத்துக்கு எடுத்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர், இரவு படுக்கும்போது 1 டம்ளர். ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அப்படின்னா வேண்டாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓரமாக ஒரு இடத்துல கைப்படாமல் வைங்க, அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. அது குடிச்சிட்டு வாங்க. ஒரு 5 நாளையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் நைட் படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும்போது ஒரு 5-6 மணிக்கெல்லாம் அப்படியே மோஷன் போகிற ஃபீலிங் வந்துடும். ஒட்டுமொத்தமாக அந்த கழிவுகள் எல்லாமே வந்து அப்படி கட்டங்கரையேன்னு மோஷன் போக ஆரம்பிக்கும்.
சளியெல்லாம் கரைஞ்சி அது வெளியே வரும். பார்க்கலாம், நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்கிறது 1 டம்ளர் சொல்லியிருக்கேன், நீங்கள் 2 டம்ளர் குடித்தா நல்லது தான். எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே நீங்கள் இந்த கஷாயம் போனாலுமே அது ஒன்றும் பண்ணாது, உணவு தானே. அதனால் குடிங்க. குழந்தைங்களுக்கு சளி ஏற்படும் போது வெத்தலை சாறு இருக்கு இல்லையா, வெறும் வெத்தலை சாறு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, சளி வெளியே போயிடும். ஒரு 3 மாத குழந்தைங்க 4 மாத குழந்தைங்கள்லாம் வந்து வயிற்று கட்டிக்கிட்டு வயிறு வலின்னு துடிக்கும், சளி பிடிச்சிக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, வெத்தலை காம்பு எடுத்துகிட்டு, கருப்பு வெத்தலை காம்பு எடுத்துகிட்டு விளக்கெண்ணெயை தொட்டுட்டு அது ஆசனவாய் மோஷன் போகிறதில் அது சொருவி விட்டு எடுத்திங்கன்னா டக்குன்னு பேதி ஆயிரும், மோஷன்லாம் போன உடனே வந்து வயிறெல்லாம் சரியாயிரும், சளியெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துங்க. தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பச்சை கருப்பத்தை போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை சூடு ஆறுனத்துக்கு பிறகு குழந்தைங்களுக்கு முதுகு பக்கம் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு மார்பகத்தை தேய்ச்சிங்கன்னா சளியெல்லாம் வெளியே வந்துடும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இரவில் ஒரு 8 மணிக்கெல்லாம் படுக்க வச்சுருங்க. மது பிரியர்கள் தயவு செய்து மது வேண்டாம். புகைப்பிடிக்கிறவங்க புகை வேண்டாம். சார் நான் மது குடிப்பேன், புகைப்பிடிப்பேன், சளி வெளியே போகணுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் பச்சை தண்ணியில் குளிங்க, சுடுதண்ணியில் குளிக்காதீங்க, சுடுதண்ணியை குடிக்காதீங்க. சுடுதண்ணியில் குளிச்சிங்கன்னா சளி வெளியே போகாது, சுடுதண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிக்கோங்க. ஒரு சின்ன முத்திரையை சொல்லித்தரேன் நான், அது செஞ்சு பாருங்கள், சளி வெளியே வந்துடும். உடம்பு சூடு அதிகமாகிடும். உடம்பு சூடு அதிகமாகும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும், மலம் வழியாக வெளியே போயிடும். சூரிய மணி முத்திரை இது பேர். இது வலது கை, இது இடது கை. வலது கையோட சுண்டு விரல், இந்த விரலை கட்டை விரலுக்கு கீழே கொண்டு போயிடணும். அப்படி இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல்கிட்ட கீழே கொண்டு போயிடணும். பாருங்கள், இப்படி கீழே கொண்டு போயிடுச்சு, மேலே வந்தாச்சு பாருங்கள். சுண்டு விரல், கட்டை விரல், இந்த 3 விரல், அவ்வளோதான். இடது கையை இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த இடது பெருவிரல் வலது பெருவிரல் மேலே அழுத்தம் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே மூடிக்கணும், அவ்வளோதான். இந்த 3 விரல், வலது 3 ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் வந்து நீண்டு இருக்கணும். கட்டை விரல் இருக்குது, கட்டை விரலுக்கு கீழே வந்து சுண்டு விரல் இருக்குது. இந்த இடது பெருவிரல் மேலே வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் இப்படி உட்காந்துக்கணும். நேராக உட்காந்துட்டு ஒரு 20லிருந்து 30 நிமிடங்கள் மூச்சை கவனிக்க வேண்டும். உள்ளே போகிற மூச்சை கவனிக்கணும், வெளியே விடுற மூச்சை கவனிக்கணும். கவனித்தா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இது புத்தர் சொல்லிக் கொடுத்த அற்புதமான தியான முறை இது. ஸோ இந்த சூரிய மணி முத்திரையை நேராக அமர்ந்து கொண்டு இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு மூச்சை கவனித்தாலே போதும். நீங்கள் கவனிக்க 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 நாடி துடிப்பு உங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். இந்த இடது கை பெருவிரலை கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க, லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே போதும், இந்த நாடி துடிப்பு உங்களுக்கு தெரியும். உடம்பில் வந்து சூடு மிக அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிடும், சளியெல்லாம் அப்படியே கரைச்சிட்டு வெளியே வந்துடும். கண்டிப்பாக அற்புதமான பலனை இந்த சூரிய மணி முத்திரை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக நம் அனைவருக்கும் அமையட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சித்தர் மகா போதிதர். Modern age spiritual guru.
people's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்ல, குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமா நான் பார்க்கறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும்.